வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நீங்கள் டேப்ஸ்னால் என்ன, அதனுடைய பயன்பாடுகள் என்ன அப்படிங்கிறத கற்றுக்க போகிறீங்க. பாடங்களை தொடங்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்குள்ளே போய் மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். இந்த டேபுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த உங்கள் கீபோர்டில் நீங்கள் டிஏபின்னு ஒரு பட்டன் பார்த்துருப்பீங்க. இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா யூஸ்வலி 1/2 இன்ச், அதாவது 0.5 இன்ச்சஸ் ரைட் சைடு ஜம்ப் ஆகும். ஸோ இதுக்கு டேப் ஸ்பேஸ் அப்படின்னு பேர். ஸோ இது டிஃபால்ட்டாக எல்லா சிஸ்டத்துலேயும் 0.5 இன்ச்சஸ் ரைட் சைடு ஜம்ப் ஆகும். பட் நம்ம இந்த டேப் ஸ்டாப் பொசிஷனை சேஞ்ச் பண்ணலாம். நமக்கு தேவையான இடத்துல இந்த டேப் ஸ்டாப் பொசிஷனை வச்சுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே டிஃப்ரெண்ட் டேப்ஸ் இருக்குது. அதாவது உங்களுக்கு இந்த பேராகிராஃப்னு ஒரு செட்டிங்ஸ் இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, டேப்ஸ்னு கிளிக் பண்ணிங்கன்னா, இங்கே உங்களுக்கு நிறைய டேப்ஸ் இருக்குது. லெஃப்ட்டு, சென்டர், ரைட்டு, டெசிமல், பார், இப்படி பல டேப்ஸ் இருக்குது. ஸோ இதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் ஒன்று நான் சொல்கிறேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் இந்த இடத்துல இருந்தும் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எல் ஷேப்பில் இருக்குது பாருங்கள் இது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் மறுபடியும் நீங்கள் இப்படியே கிளிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வெவ்வேறு டேப்ஸ், அதாவது சென்டர் டேபு, பார் டேபு, அதெல்லாம் அங்கே பார்த்தீங்களா, டெசிமல் டேபு, அதெல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் இங்கேருந்தும் பயன்படுத்தலாம் அல்லது அங்கேருந்தும் பயன்படுத்தலாம். சரி, இப்போ இந்த டேப் ப்ரெஸ் பண்ணதுமே 1/2 இன்ச் இல்லாமல் டைரெக்டாக அது வேறு ஒரு லொக்கேஷனில் நிற்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் டேப் ப்ரெஸ் பண்ண உடனே அது இந்த 3ல் ஸ்டாப் ஆகணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிளாக நீங்கள் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல எந்த டேப் வேணுமோ அதை செட் பண்ணிக்கோங்க. இப்போ அது லெஃப்ட் டேப்பில் இருக்குது. ஸோ இந்த 3ல் நான் ஜஸ்ட் இப்படி ஒரு கிளிக் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஒரு எல் ஷேப் வந்துடும். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த டேப்பை ப்ரெஸ் பண்ணதும் டைரெக்டாக அது அந்த இடத்துல ஸ்டாப் ஆகும். ஸோ அந்த 1/2 இன்ச் அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம எங்கே செட் பண்ணுறோமோ அது அந்த இடத்துல நிற்கும். ஸோ இது ரொம்ப ஆக்யூரேட்டாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னாக்கா, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டேப் செட்டிங்ஸ்க்கே போயிடணும். ஸோ இந்த பேராகிராஃப் செட்டிங்ஸ் போய் இந்த டேப்ஸ் மேலே கிளிக் பண்ணி, ஸோ இந்த இடத்துல நம்ம டைப் பண்ணணும் எந்த இடத்துல நமக்கு தேவை டேப். இப்போ சப்போஸ் எனக்கு இந்த 9 கிட்ட ஒரு டேப் தேவை அப்படின்னு வச்சுக்கோங்க. 9 அல்லது 8 கிட்ட ஒரு டேப் தேவை. ஸோ இங்கே நான் 8 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அதுக்கடுத்தது எனக்கு சென்டர் டேப் தேவை. ஸோ சென்டர் செட் பண்ணிவிட்டு செட்டுன்னு கொடுக்குறேன். ஸோ ஓகேன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன ஆகுது, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா லெஃப்ட் டேப் இருக்குது, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சென்டர் டேப் இருக்குது. ஸோ இது நோட்டீஸ் பண்ணுங்கள், இது எல் ஷேப்பில் இருக்குது, இது உல்ட்டாவாக இருக்கக்கூடிய ஒரு டி ஷேப்பில் இருக்குது. ஸோ என்ன வித்தியாசம் ஆகும் அப்படின்னாக்கா, இப்போ அகெயின் நான் டேப் ப்ரெஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. அகெயின் நான் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த இடத்துல கர்சர் இருக்குது, இங்கே நான் டைப் பண்ணுறேன். தென் அகெயின் டேப் ப்ரெஸ் பண்ணுறேன். டேப் ப்ரெஸ் பண்ணி இங்கே டைப் பண்ணுறேன். திரும்பவும் நான் டேப் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக 8 கிட்ட நிற்கிறது. ஸோ இங்கே டைப் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணலாம். இங்கே லெஃப்ட் அலைன்மெண்ட் இருக்குது இந்த டேப்பில். அதுவே இந்த இடத்துல சென்டர் அலைன்மெண்ட் இருக்குது இந்த டேப்பில். ஸோ அலைன்மெண்ட்டை பாருங்கள். இந்த டெக்ஸ்டோடைய அலைன்மெண்ட் சென்டர் அலைன்மெண்ட் இருக்குது, இங்கே லெஃப்ட் அலைன்மெண்ட் இருக்குது. ஸோ இதுவே நீங்கள் ஒரு டெசிமல் டேபை செட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல இது போல் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்படியே கிளிக் பண்ணிகிட்டே வந்தேன்னா இங்கே ரைட் டேப் வருது. ரைட் டேப்பே ஒரு தடவை பார்த்துடலாம். ஸோ நான் இந்த இடத்துல ரைட் டேப் செட் பண்ணுறேன். இப்படி கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் டேப் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வந்தேன்னா ஃபஸ்ட் லெஃப்ட் டேப் வருது, அதுக்கடுத்தது சென்டர் டேப் வரும், அதுக்கடுத்தது ரைட் டேப் வருது. ரைட் டேப்பில் என்ன அப்படின்னாக்கா ரைட் அலைன்மெண்ட் இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் வேறு டேப் இருக்குது பார்த்தீங்களா. இது பர்பஸ் என்னென்னா அலைன்மெண்ட்டு. ஸோ லெஃப்ட் டேப்பில் லெஃப்ட் அலைன்மெண்ட், சென்டர் டேப்பில் சென்டர் அலைன்மெண்ட், ரைட் டேப்பில் ரைட் அலைன்மெண்ட், இது மாதிரி. ஸோ அலைன்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்டோடைய எட்ஜு, இந்த பேராகிராஃபோடைய எட்ஜு. ஸோ எட்ஜு லெஃப்ட்டெல்லாம் ஒரே ஸ்ட்ரைட் லைனில் இருந்தால் அது லெஃப்ட் அலைன்மெண்ட், அதே ரைட் சைடு ஒரே ஸ்ட்ரைட் லைனில் இருந்தால் அது ரைட் அலைன்மெண்ட். ஒரு லைனும் இன்னொரு லைனுக்கும் சென்டரில் இருந்ததுன்னா, ஒரு லைன் இன்னொரு லைனுக்கு சென்டர் இருந்ததுன்னா அது சென்டர் அலைன்மெண்ட். ஸோ இப்போ டெசிமல் டேப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ
நான் மறுபடியும் இங்கே இன்னொரு கிளிக் பண்ணேன்னா இங்கே வந்து இந்த உல்டா டி சென்டர் அலைன்மெண்ட் மாதிரியே இருக்குது, பட் இங்கே வந்து ஒரு சின்ன புள்ளி இருக்குது. ஸோ இது வந்து டெசிமல் டேப். ஸோ இதை வந்து நான் இந்த இடத்துல வச்சுக்கிறேன், இப்படி கிளிக் பண்ணிடுறேன். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து டேப் ப்ரெஸ் பண்ணேன்னா அந்த இடத்துல வந்து நிற்கிது கர்சர். இப்போ ஒரு டெசிமல் நம்பரை டைப் பண்ண போகிறேன். மறுபடியும் வந்து நான் ஒரு டெசிமல் நம்பரை டைப் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து கவனிச்சிங்கன்னா இந்த டெசிமல் பாயிண்ட் எல்லாமே வந்து ஒரே ஸ்ட்ரைட் லைனில் இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் டெசிமல் டேபோடைய ஒரு எஃபெக்ட். சரி நண்பர்களே, இப்போ டேப்ஸுக்கு உண்டான 2 ஆப்ஷனையும் பார்த்தீங்க. ஒன்று வந்து நீங்கள் இங்கேயே டேபை வந்து செட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரூலருக்கு மேலே டைரெக்டாக வந்து கிளிக் பண்ணுறது. இன்னொன்று வந்து அந்த செட்டிங்குள்ளே போய்ட்டு அங்கேருந்தும் நீங்கள் வந்து டேபை செட் பண்ணி விடலாம். ஸோ இதுக்குள்ளே வந்து இன்னொரு அட்வான்ஸ்டு ஆப்ஷன் ஃபீச்சர் இருக்குது, அது என்னென்ன பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இருந்து இந்த கரண்ட் பொசிஷன்லேருந்து எனக்கு இந்த டேப்ஸ் வேண்டாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணலாம், ஒன்று வந்து இதை இப்படியே ட்ராக் பண்ணி விட்டுறலாம். இப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா அது வந்து ஏற்கனவே செட் பண்ண டேபை வந்து எஃபெக்ட் பண்ணாது. இங்கேருந்து இந்த கரண்ட் பொசிஷன்லேருந்து வந்து அந்த டேப்ஸ் இல்லாமல் போகும். ஸோ ஒன்று இப்படியும் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் வந்து இந்த இடத்துல போய் டேப்ஸுக்கு போய் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிளியர் ஆல் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுக்கலாம். ஸோ இப்படி கொடுத்தீங்கன்னா மொத்தமாக எல்லா டேப்புமே வந்து கிளியர் ஆகிடும். ஸோ இப்போ இந்த இடத்துலேயே உங்களுக்கு ஒரு அட்வான்ஸ்டு ஃபீச்சர் இருக்குது, அதையும் காமிக்கிறேன். ஸோ இந்த டேப்ஸுக்கு கீழே இது வந்து அலைன்மெண்ட்டெல்லாம் இருக்குது, இப்போ கவனிச்சிருப்பீங்க. ஸோ இப்படியே நீங்கள் கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த லீடர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ லீடர் செட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து நான் வந்து ஒரு டேப் செட் பண்ணிக்கிறேன். இந்த நம்பர் 6 வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து லெஃப்ட் டேபே இருக்கட்டும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து இந்த லீடர் இந்த டாட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த செட் பட்டனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கவனிங்க. ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஃபஸ்ட் கொஞ்சம் டைப் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்தது வந்து டேப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ டேப் பட்டனை ப்ரெஸ் பண்ணதும் நீங்கள் வந்து இந்த லீடர் டாட்ஸ் அதை கவனிக்கலாம், அது ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகுது. ஸோ இப்போ என்டர் கொடுக்குறேன். மறுபடியும் கொஞ்சம் டைப் பண்ணலாம். மறுபடியும் டேப் ப்ரெஸ் பண்ணுறேன், மறுபடியும் டைப் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா இங்கே இந்த லீடர் டாட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகுது. ஸோ நம்ம எவ்வளோ தூரம் இந்த டெக்ஸ்ட்டை டைப் பண்ணியிருக்கோமோ தானாகவே அது வந்து அது அங்கே வரைக்கும் அந்த டாட்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. இப்போ இந்த சைட்லேயும் வந்து ரைட் சைட்லேயும் வந்து ஒரு லீடர் டாட்டை செட் பண்ணி பார்க்கலாம், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் பேராகிராஃப் மறுபடியும் போகிறேன், டேப்ஸ் மேலே கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த 14 இடத்துல வந்து நான் வந்து சென்டிமீட்டரில் வச்சுருக்கேன், உங்களுக்கு வந்து இன்ச்சஸில் இருக்கும். ஸோ 14ன்னு டைப் பண்ணுறேன். இப்போ இந்த டேஷை வந்து செட் பண்ணிக்கிறேன். செட்டுன்னு கிளிக் பண்ணி ஓகே கொடுக்குறேன். ஸோ இது வந்து லெஃப்டே வந்துருச்சா, இது எடுத்து விட்டு ரைட் பண்ணிக்கலாம். ஸோ 14 ரைட்டுன்னு நீங்கள் செலக்ட் பண்ணணும். செட்டு ஓகே. ஸோ இப்போ வந்து ரைட் டேப் வந்திருக்கு. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே டைப் பண்ணுறேன், டேப் ப்ரெஸ் பண்ணுறேன், மறுபடியும் டைப் பண்ணுறேன், மறுபடியும் டேப் ப்ரெஸ் பண்ணுறேன், இப்படி டைப் பண்ணுறேன், ஒன்ஸ் அகெயின் டைப் பண்ணுறேன், இப்படி ஸோ இப்போ வந்து கவனிச்சிங்கன்னா இங்கே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸான லீடர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று டெசிமல் இருக்குது, டேஷ் இருக்குது, இன்னும் ஒரு ஸ்டைல் இருக்குது. ஸோ இந்த டேப்பை பற்றி டீட்டெயிலாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த டுட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் இதே போல் ஒரு நல்ல டாப்பிக்குடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.